Hola! Vacation to Thailand starts from 19,999 only. GT Holidays. Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar. இவங்கெல்லாம் சொல்றாங்க இல்லையா, திராவிட கழகம் என்னோடது அப்படின்னு. கிடையாது. திராவிடம் என்ற சொல்லுக்கு முன்னோடியே பண்டிதர் அயோத்திதாசரும் திராவிடன் ஜான் ரத்னம் தான். எப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க? 1890 ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பறையன் இதழை தொடங்கின பிறகு அவருக்கு கண்டினியூவாக வந்து அவர் ஆப்பிரிக்கா போகிற வரைக்கும் இந்த இதழ் கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய கொடுமைகளை அவரால் சகிச்சிக்கவே முடியும். எச்ச துப்பக்கூடாதுன்றாங்க, தெருவில் நடமாடக்கூடாதுன்றாங்க, தன் நிழல் பட்டு ஒடுக்கப்பட்டவனுடைய நிழல் பட்டா கூட வந்து ஆதிக்க சாதிகள் வந்து தீட்டுன்னு நினைக்கிறாங்க. அப்போ இந்த கொடுமையெல்லாம் எப்படி என்னால் சகிச்சுக்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி என் மக்கள் வந்து இங்கே தெருவில் நடக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க, பொது கிணத்துல தண்ணி எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, கோவிலுக்குள்ளேயே போக முடியாது ஒரு நிலை இருக்குது. அதனால் சட்டமன்றத்தில் நீங்கள் எல்லாம் நான் தீர்மானம் போடுறேன், எல்லாரும் கையெழுத்து போடுங்கன்னு எல்லாரையும் கையெழுத்து போட வச்சு சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுறாரு. அந்த தீர்மானத்தை அப்போ 5ஆம் ஜார்ஜ் மன்னர் என்ன கேட்குறாருன்னா, ஒருவேளை தீண்டப்படாதவன் வந்து கீழே விழுந்துட்டா கூட யாரும் தூக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாரு. அவர் வந்து அறியாமையில் கேட்குறாரு, இப்படிலாம் நடக்குதா அப்படிங்கிற பொருள்படுற விதமாக கேட்குறாரு. தாத்தா சொல்கிறாரு, கீழேனாங்க, கீழே நான் செத்தா கூட எங்கள் சமூகத்துக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. இந்த கோரிக்கைகள்லாம் சொல்லிட்டு என்னை விட ஆளுமையாக இந்த சமூகத்துக்காக உழைக்கணும்னு சொல்லிட்டு துடிப்பு மிக்க இளைஞராக திரு அம்பேத்கர் அவர்கள் இருக்கிறார். தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களுக்கு என்ன உரையாடல் நடந்ததோ அதே உரையாடல்கள் இவருக்கும் அவருக்கும் நடக்குது. என்னங்க திரு காந்தி நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது ஃபைனல் நோட் என்ன சொல்கிறாருன்னா, திரு காந்தி அவர்கள் என் உயிர் அல்லது பிரதிநிதித்துவம் ரெண்டில் எதுவுமே முடிவு பண்ணுங்க. உண்மையான வரலாறுகள்லாம் நம்ம படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அவர்களுடைய விழா எலும்பை உடைச்சி தான் இந்த மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க. விழா எலும்பு தேயிற அளவுக்கு உழைச்ச தலைவர்கள் வந்து இந்த மக்களுக்காக உழைச்ச தலைவர்கள். அப்போ கருப்பி, புரட்சிசை, ஒன்று சேர்ந்து சொன்னதெல்லாம் சும்மா சொல்லல. வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பட்டியல் சமூக மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பல்வேறு தலைவர்கள் போராட்ட களத்தில் இருந்திருக்காங்க, அரசியல் களத்திலையும் பயணிச்சிருக்காங்க. குறிப்பிட்டு இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் பட்டியல் சமூகத்துக்காக, இந்த தமிழ் சமூகத்துக்காக நிறைய பங்காற்றியிருக்கார். அவர் பற்றி மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறத ஒரு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம். அவரை பற்றி சொல்லுங்க மேம். ரெட்டைமலை சீனிவாசன் அவர்கள் அரசியல் களத்தில் இந்த மக்களுக்காக செய்த தொண்டுகளை பற்றி சொல்லுங்க. இல்லை, குறிப்பாக அவரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில செய்திகளை சொல்லிட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது இந்தியாவுக்கே அரசியல் சொல்லி கொடுத்த முன்னோடி மாநிலம் வந்து தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டில் அரசியலில் முன்னோடி தலைவர்கள் அப்படின்னா குறிப்பாக வந்து பட்டியலின தலைவர்கள் தான். ஏன் சொல்கிறேன்னா, தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் அவர்கள் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மதுராந்தகம் கிராமத்தில் கோழியாளம் அப்படிங்கிற கிராமத்தில் ரெட்டைமலை ஆதி அம்மாள் அப்படிங்கிறவங்களுக்கு ஜூலை 7, 1856 அவர் பிறக்கிறாரு. செங்கல்பட்டு மாவட்டத்தில் தான் அவருடைய பூர்வீகம். பின்னால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்களுடைய அப்பாவுடைய பெயரை சேர்த்துக்கிட்டு சீனிவாசன் அவருக்கு பேர் வைக்கிறாங்க. ரெட்டைமலை சீனிவாசனாக அவர் வந்து வளர்றாரு. அவருடைய குடும்பம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு பொருளாதார தேவைக்காக, வியாபாரத்திற்காக நீலகிரியில் இருக்கக்கூடிய குன்னூர் பகுதிக்கு இவங்க இடம்பெயர்றாங்க. அங்கே இடம்பெயரும் பொழுது அங்கே ஆல்ரெடி பண்டிதர் அயோத்திதாசர் வந்து சித்த மருத்துவராக இருக்கிறாரு. தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு ஒரு அறங்காவலராக, அந்த மக்களினுடைய உரிமைகளுக்காக பேசக்கூடிய, உரத்த குரல் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய தலைவராக பண்டிதர் அயோத்திதாசர் அங்கே களமாடிக்கிட்டு இருக்காரு. இவங்களுடைய குடும்பம் அங்கே இடம்பெயர்ந்த பிறகு இவருக்கு வந்து தேயிலை தோட்ட கணக்காளராக வேலை பார்க்குறாரு தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன். அதை ஒட்டி பார்த்தீங்கன்னா, பண்டிதர் அயோத்திதாசர் அவர்களுடைய முதல் மனைவி வந்து நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிடுறாங்க. இப்போ நம்ம பொது சமூகத்துக்கு பார்த்தீங்கன்னா பண்டிதருக்கும் தாத்தாவும் உறவினர்கள்ன்றதே தெரிய வரல. அதற்காக இந்த விஷயத்த நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்போ அவங்களுடைய முதல் மனைவி இறந்த பிறகு பண்டிதர் என்ன பண்ணுறாரு, தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களுடைய தங்கையை திருமணம் முடிச்சுக்கிறார். அதன் பிறகு தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் அவர்கள் வந்து தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய நன்மதிப்பை பெற்று இவரும் இன்னொரு தலைவராக எமர்ஜி ஆகிற அளவுக்கு ஒரு பெரிய தலைவர்களாக 2 பேரும் அங்கே களமாடுறாங்க. இதுக்கிடையில் 1890 பண்டிதர் அயோத்திதாசரும் ரெவிடன் ஜான் ரத்னம் இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த மக்களினுடைய விடுதலைக்காக நம்ம வந்து உரத்த குரலில் களமாட வேண்டியது இருக்குது, அதனால் நம்ம ஒரு அமைப்பை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு 1890 தான் திராவிட கழகம் அப்படிங்கிற ஒரு கழகத்தை உருவாக்குறாங்க. இவங்கெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, திராவிட கழகம் திராவிட என்னோடது அப்படின்னு.
கிடையாது. திராவிடம் என்ற சொல்லுக்கு முன்னோடியே பண்டிதர் அயோத்திதாசரும் திராவிடன் ஜான் ரத்னம் தான். எப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க? 1890 ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவரும் என்ன பண்ணுறாரு, மாமா மைத்துனர் உறவு தானே, நம்ம மாமா ஒரு அமைப்பு தொடங்கியிருக்கிறார், நம்ம மக்களுக்கு ஏதாவது வேலை பார்க்கணுன்னு திராவிட கழகத்தில் இணைஞ்சு தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களும் வந்து பணியாற்றி இருக்கிறாரு. பணியாற்றிட்டே இருக்கும்பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போது சில கட்சிகளை பெயர் விரிவாக்கம் பண்ணுவாங்க, எல்லாருமே சேர்ந்து பணியாற்றணும் அப்படின்றதுக்காக. அதுபோல் திராவிட கழகம்ங்கிற பெயரை திராவிட மகாசன சபையாக மாற்றுறாங்க. அந்த பேர் வந்து மாற்றி அமைக்கப்படுது. அந்த திராவிட மகாசன சபையினுடைய முதல் மாநாடு 1891 முதல் மாநாடு நடத்துகிறாங்க. நீலகிரி மாவட்டத்தில் முதல் மாநாடு நடத்துகிறாங்க. அந்த முதல் மாநாட்டில் 10 கோரிக்கைகளை நிறைவேற்றுவாங்க. அதில் எல்லாரும் நினைக்கலாம், பண்டிதர் அயோத்திதாசரோ தாத்தா ரெட்டைமலை சீனிவாசனோ ரெவிடன் ஜான் ரத்னம் அவர்களோ ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகங்களினுடைய பிரதிநிதி, அவர்கள் அந்த மக்களுக்கான தீர்மானங்களை தான் நிறைவேற்றி இருப்பாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அது உண்மை கிடையாது. 8 கோரிக்கைகள் எல்லா தரப்பு மக்களுக்குமான உரிமைகளை கேட்கக்கூடிய கோரிக்கை. 2 கோரிக்கை தான் ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய, பட்டியலின மக்களினுடைய பிரச்சனைகளை பேசக்கூடிய 2 கோரிக்கை. அப்போ அந்த 10 கோரிக்கையை நிறைவேற்றி அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆளுகின்ற அரசு, அன்னைக்கு ப்ரெசன்ட் இருந்த அரசுக்கு அனுப்புகிறாங்க. அன்னைக்கு இருந்த பிரபலமான கட்சிகளுக்கெல்லாம் நாங்கள் ஒரு 10 அம்சம் கோரிக்கை போட்டிருக்கோம், எங்கள் மாநாடு கூட்டி நீங்கள் எல்லாம் இந்த கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கு வலுவாக குரல் கொடுங்க அப்படின்னு குரல் கொடுக்குறாங்க, அனுப்புகிறாங்க தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன், பண்டிதர் அயோத்திதாசர் போன்ற தலைவர்கள்லாம். இதுக்கிடையில் என்ன ஆகுதுன்னா, தாத்தா ரெட்டைமலை சீனிவாசனுக்கு சாதியால் நிறைய தீண்டாமை பிரச்சனைகள் நடக்கிறதெல்லாம் கோவம் வருது. ஒருத்தன் பறையன்னு சொல்லி நம்மளை வந்து சமூகத்தில் புறக்கணிப்பு செய்கிறான், நம்மளை தீண்டாமைக்கு உள்ளாக்குறான். அப்போ எதை வந்து சொல்லி ஒருத்தர் ஒடுக்குறாங்களோ அதையே நான் ஆயுதமாக பயன்படுத்துவேன். என்ன பண்ணுறாரு, அந்த மாநாட்டுக்கு பிறகு 1891 3 மாதம் இடைவெளியில், மாமா கூட நம்மளால் ட்ராவல் பண்ண முடியாது, நம்ம ஒரு அமைப்பை தொடங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைப்பு தொடங்குறாரு. அந்த அமைப்பின் பெயர் தான் பறையர் மகாசன சபைன்னு சொல்லிட்டு 1891 அவங்க மாநாடு போடுறாங்க, திராவிட மகாசன சபையின் சார்பாக. 891 இவர் பறையர் மகாசன சபைன்னு சொல்கிறாங்க, ஆரம்பிக்கிறாங்க. அதே 1891 மகாராஷ்டிரா மாநிலத்தில் ரத்னகிரி மாவட்டத்தில் அம்பாவாடா கிராமத்தில் பாபா சாஹேப் அம்பேத்கர் பிறக்கிறாரு. இந்த ஒற்றுமை இருக்குல்ல, இந்த தலைவர்களுடைய நீட்சின்னு இருக்குல்ல, ஏறத்தாழ பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுக்கும் தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களுக்கும் ஒரு 35 ஆண்டு காலம் இடைவெளி இருக்குது. அப்போது இந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, 1893 வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தியல் வந்து மக்கள் மத்தியில் பரவிக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு வந்து ஆள்காட்டு துரைன்றவர் வந்து பௌத்தத்தை ஏற்றுக்கிட்டு இந்த மக்கள் மத்தியில் பௌத்தத்தை பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு, குறிப்பாக பட்டியலின மக்கள் மத்தியில் பௌத்தத்தை பரப்பணும்னு சொல்லிட்டு அவர் களமாட்டுறாரு. தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களும் தீட்சை பெற்றிருக்கிறார். அதாவது பௌத்த மதம் மாறுவதற்கான தீட்சைன்னு சொல்லுவாங்க. அது ஆள்காட்டு துரைக்கிட்ட இருந்து பெற்றிருக்கிறார். அப்போ இந்த சமூகத்தில் என்ன ஒரு விஷயம் நிலவுதுன்னா, ஒடுக்கப்படுகக்கூடிய மக்களுக்காக ஆல்ரெடி பிரித்தானிய அரசு ஒரு சில சலுகைகளை அந்த நேரத்தில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம மதம் மாறிட்டோம்னா பிரித்தானிய அரசு அந்த சலுகைகளை நமக்கு கொடுக்காம போயிட்டா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட சில சலசலப்பு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இவர் அந்த நேரம் விக்ரஸாக ஒரு குரல் கொடுக்குறாரு அரசுக்கு அழுத்தமாக. ஒருத்தர் வந்து இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுனால எனக்கு அந்த மதம் வந்து தீண்டாமை கடைபிடிக்குது, அதனால நான் அந்த மதத்தில் இருக்க மாட்டேன்னு வெளியிடுறாங்க ஒரு சமூகம். அந்த சமூகம் பௌத்தத்தை ஏற்றுக்கிறாங்க, அவங்க மதம் மட்டும்தான் மாறிக்கிறாங்க. இந்த மதம் என்னை பின்பற்ற சொல்லாது, இந்த மதம் வந்து ஏற்றத்தாழ்வை கடைபிடிக்குது, சமத்துவம் போதிக்கக்கூடிய, சகோதரத்துவம் போதிக்கக்கூடிய, நான் பௌத்தத்துக்கு மாறுறேன் அப்படின்னு மாறுறாங்க. ஆனால் அவங்க சாதியாக மாறலை. ஒருத்தர் மதமாக தான் மாற முடியும், சாதியாக மாற முடியாது, பயாலஜிக்கலை மாற்ற முடியாது. அதனால் நீங்கள் வந்து அரசு வந்து பிரிட்டிஷ் அரசு இந்த மக்களுக்காக நீங்கள் வழங்கின சலுகைகளை வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அதில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. இந்த மக்கள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து சமூகத்தில் தீண்டாமை என்னைக்கு இல்லையோ அது வரைக்கும் நீங்கள் இந்த சலுகைகளை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு அன்னைக்கு வந்து வெள்ளைக்காரனை எதிர்த்து பேசுகிறதெல்லாம் தனி கட்ஸ் வேணும். ஏன்னா சுட்டுடுவாங்க. நம்மளாவது அருவா, ஈட்டி எருவு, கம்பு அதுன்னு வச்சுருப்போம், அவங்களாம் ஒரே ஷாட்டு தான் முடிச்சிடுவாங்க. அப்போது அவ்வளோ கட்ஸாக நம்ம மக்களுடைய பிரச்சனையை எதிர்த்து பேசுகிறதுக்கெலாம் ஒரு தனி, எல்லாரும் ஏன் மாவீரர்னுவாங்களா, அவருடைய வரலாறுல அடுத்தடுத்து எல்லாமே மாவீரர் செயல் தான். அப்போ இது இப்படியான 1893 இப்படியான ஒரு குரல் கொடுக்குறாரு. அதன் பிறகு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அதே 93 பறையருங்கிற பேரில் இயக்கத்தை கட்டமைச்சிட்டாரு. அப்போது இந்த மக்களுக்கான பிரச்சனைகளை வந்து எழுத்து ஊடாக நம்ம கொண்டு போகணும், அதை விக்ரஸாக கொண்டு போகணும், மக்கள் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, பறையன்கிற இதழை தொடங்குறாரு 1893. இதழ் தொடங்கி முதல் பிரதியை யாருக்கு அனுப்புறாருன்னா, அன்னைக்கு சுதேசமித்திரர் பத்திரிகை வந்து ரொம்ப ரொம்ப எல்லாராலையும் ஒரு மெய்சிலுக்க பேசக்கூடிய ஒரு பத்திரிகை. அந்த பத்திரிகைக்கு அனுப்புறாரு, இந்த அப்படி என் பத்திரிகை நீ படி அப்படின்னு அனுப்பிச்சி வைக்கிறாரு. நம்மளாம் ஒரு உள்ளுணர்வு இருக்கும்ல, அவன் எங்கேயோ இருக்கிறான்ப்பா, சாதி வந்து எங்கேயோ இருக்கிறாங்க, நம்ம போயிட்டு அவங்கள எதுவும் டென்ஷன் பண்ண வேண்டாம், நம்ம வேலை நம்ம பார்ப்போம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல.
இவர் என்ன பண்ணுறாரு, நான் பத்திரிக்கை போட்டிருக்கிறேன் நீ படி அப்படின்னு சொல்லிட்டு சுதேசமித்திரன் ஆசிரியர் இருக்கக்கூடிய சிஆர் நரசிம்மனுக்கு அனுப்புகிறாரு. அந்த ஆசிரியர் என்ன பண்ணுறாரு, அவர் எப்படி வேணா ஒரு சிந்தனை கொண்டவர்னா, அதாவது தீண்டப்படாதவனுடைய தீட்டும் கற்பிழந்த பெண்ணினுடைய தீட்டும் தண்ணியில் கழுவுனா கூட அந்த தீட்டு போகாது. ஏன்னா அவங்க பிறவிலே சபிக்கப்பட்டவர்கள். அவங்கள வந்து சுத்தப்படுத்தணும்னா தீயில இறக்கி தான் சுத்தப்படுத்தணும் அப்படின்னு சிந்தனை கொண்ட ஒரு பிற்போக்குவாதி தான் அந்த சிஆர் நரசிம்மன்றவர். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பேப்பரை படிக்கிறதுக்கு அவரை கைகளில் பயன்படுத்தாமல் ஒரு குச்சியை வச்சு பயன்படுத்துகிறார். அப்போ ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, தொன்று தொட்டு எல்லா காலத்திலும் இதை மாதிரியான கொடூரமான பிற்போக்குத்தனவாதிகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த மக்களுக்கான விடுதலையை வந்து இந்த கொடூரமான பிற்போக்குத்தனவாதிகளால் ஒருபோதும் கிடைக்கவே இல்லை. இந்த மக்கள்லேருந்து வந்திருக்கக்கூடிய தலைவர்களால தான் அது கிடைச்சது அப்படிங்கிறதான் உண்மை. அதையொட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பறையன் இதழை தொடங்கின பிறகு அவருக்கு கண்டினியூவாக வந்து அவர் ஆப்பிரிக்கா போகிற வரைக்கும் இந்த இதழ் கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய கொடுமைகளை அவரால் சகிச்சிக்கவே முடியல. எச்ச துப்பக்கூடாதுன்றாங்க, தெருவில் நடமாடக்கூடாதுன்றாங்க, தன் நிழல் பட்டு ஒடுக்கப்பட்டவனுடைய நிழல் பட்டா கூட வந்து ஆதிக்க சாதிகள் வந்து தீட்டுன்னு நினைக்கிறாங்க. அப்போ இந்த கொடுமையெல்லாம் எப்படி என்னால் சகிச்சுக்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இயல்பாக அவருக்கு ஒரு மிகப்பெரிய கோவம் வருது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால் வாழ முடியாது, அப்போ இதை ஒழிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு இவர், சரி இங்கே இருக்கிறவங்ககிட்ட முறையிட்டால் தானே பிரச்சனை, நான் லண்டனுக்கு போயிட்டு இந்த பிரச்சனையை சொல்கிறேன். பிரிட்டிஷ்காரனுடைய ஹெட்டு யார், லண்டன் தான், நான் அங்கே போகிறேன், பிரித்தானிய அரசு கிட்ட நான் போய் சொல்கிறேன் அப்படின்ட்டு முடிவெடுத்து மும்பைக்கு போகிறாரு. மும்பைக்கு போகிறத கேள்விப்பட்ட உடனே இவங்க நண்பர்கள் குடும்பத்தார்கள்லாம், எப்பா பிரிட்டிஷ்காரெல்லாம் தொட்டதுக்கெல்லாம் வந்து கன் எடுத்து ஷூட் பண்ணுவான், நீ போயிட்டு இங்கே நடக்கிறத உன் ஆட்சியில் இப்படிலாம் நடக்குதுன்னு நீ போய் சொன்னேன்னா உனக்கு என்ன வேணாலும் நடந்துரும்பா, நீ தயவு செஞ்சு வந்துரு அப்படின்னு லெட்டர் எழுதுறாங்க. மும்பையிலேருந்து திரும்ப லெட்டர் என்ன எழுதுறாங்க அப்படின்னா, அவருடைய வார்த்தை எவ்வளோ வந்து வலிமிகுந்ததாக இருந்திருக்கு. அந்த வார்த்தை நம்ம கேட்கும்பொழுது நமக்குலாம் என்ன மனுஷன் இப்படிலாம் இருந்திருக்கிறாரு, தன் உயிரை கூட பொருட்படுத்தாமல் இந்த சமூகத்துக்கு ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான வார்த்தையில் போட்டு பதில் கடிதம் எழுதுறாரு. சுடுகாட்டுக்கு போனப்பனா வீடு திரும்பாது, அந்த ஒரே வார்த்தையில் அவர் ஒட்டுமொத்த விஷயத்தையும் கன்வே பண்ணிடுறாரு. ஒருவேளை இந்த மக்களுக்காக பேசி பிரிட்டிஷ்காரன் என்னை சுட்டா சுட்டுன்னு போட்டோம், நான் போகிறேன் போய் விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அனுப்புகிறாரு. அவர் கப்பலில் லெட்டர் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு கப்பலில் ஏறுறாரு. அவருடைய போதாத நேரம் அந்த கப்பல் லண்டனுக்கு போகாமல் ஆப்பிரிக்காவுக்கு போயிடுது 1902. அப்போது அங்கே இருந்து என்ன பண்ணுறாரு, ஆப்பிரிக்காவில் 2 வருஷம் கடுமையாக உழைக்கிறாரு. கடுமையாக உழைச்சி பொருளாதாரத்தை சேகரிச்சிக்கிறாரு. 1904 தான் அவர் வந்து தென்னாப்பிரிக்காவுக்கு போகிறாரு. தென்னாப்பிரிக்காவில் தான் அவர் 2 வருஷம் சேமித்து வச்சு உழைச்ச பணத்தை வச்சு கல்லூரி படிப்பை முடிக்கிறாரு. வெள்ளையர்களை விட இவர் அதிகமாக ஆங்கில புலமை பெற்று ஒரு ஆளுமையாக இருக்கக்கூடிய நபராக வராரு. அதன் அடிப்படையில் தான் அவருக்கு தென்னாப்பிரிக்கா நீதிமன்றத்தில் மொழிபெயர்ப்பாளர் பதவி, அவருக்கு மொழிபெயர்ப்பாளர் பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்படுது. இங்கே எல்லாம் சொல்லுவாங்க, தலித் தலைவர்களுக்கும் தலித் மக்களுக்கும் நாங்கள் போட்ட பிச்சைன்னு சொல்லுவாங்க. இந்த வரலாறுல யாருன்னா பிச்சை போட்டாங்களா? இவர் லண்டனுக்கு போகணும்னு நினச்சாப்புல, போன கப்பல் வந்து ஆப்பிரிக்காவுக்கு போயிடுச்சு. அங்கே போயிட்டு உழைச்சாப்புல, படித்தாப்புல, அங்கேயே அதே நீதிமன்றத்தில் வேலை வாங்கிட்டு கௌரவமாக இருந்தாப்புல. இதுதான் வரலாறு. ஆனால் வரலாற்று திருப்புகள் இங்கே நிறைய இருக்குதுன்றதுக்காக அப்பப்போ நம்ம இதெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்போ அதே தென்னாப்பிரிக்காவில் தான் திரு மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி வழக்கறிஞராக பணியாற்றுறாரு. அதே நீதிமன்றத்தில் இவர் மொழிபெயர்ப்பாளராக இருக்கிறார், இவர் வந்து வழக்கறிஞராக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இவங்களுக்குள்ள ஒரு நட்பு வருது. இந்த மீசக்காரன் ஏதோ ஒரு துடிப்பாக இருக்கிறாப்புல அப்படின்னு இவர் அட்டென்ஷன் கொடுக்குறாரு. 2 பேருக்கும் ஒரு நல்ல நட்பு வந்த பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் தான் யார், தாத்தா ரெட்டைமலை சீனிவாசனார் தான் திரு காந்தி அவர்களுக்கு மோகா காந்தின்னு கையெழுத்து போடுறதுக்கு கற்றுக் கொடுத்தாரு தமிழில். அது மட்டும் இல்லாமல் திருக்குறளினுடைய அருமை பெருமைகளை வந்து சொல்லி அவருக்கு புரிய வச்சது, தமிழினுடைய சிறப்புகள் எல்லாம் சொன்னது வந்து தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களுடைய பங்கு மிகப்பெரியது. அதை ஒட்டி வந்து தென்னாப்பிரிக்காவில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷம் வேலை பார்க்குறாரு. 16 வருஷம் வேலை பார்த்துட்டு சரி போதும்பா, இனிமேல் நம்ம வந்து நம்மளோட தாயகத்துக்கு போவோம், இப்போயாவது இந்த மக்கள் திருந்து இருக்கிறாங்களா, இந்த மக்கள் மாறி இருக்கிறாங்களா, நம்ம போவோம், நம்ம வந்து இங்கே ரொம்ப குவாலிஃபைடாக ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. 1921 திரும்ப தாயகம் தமிழ்நாட்டுக்கு வராரு. தமிழ்நாட்டுக்கு வந்த உடனே அவர் மீண்டும் பறையன் இதழையோ அல்லது பறையர் மகாசன சபையோ அவர் கையில் எடுக்கல. ஏன் எடுக்கலைன்னா, அவருடைய அறிவு முதிர்ச்சி, அவருடைய வயது முதிர்வின் காரணமாக அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு வட்டத்துக்குள்ளே நம்ம சுருக்கக்கூடாது. எல்லாரும் இயல்பாக நமக்கே வந்து இளமை பருவத்தில் ஒரு முடிவு எடுப்போம். அதே முடிவு கொஞ்சம் வயது முதிர்வில் வந்து ஐயோ நம்ம அந்த முடிவு எடுத்து தவறாச்சு அப்படின்னு நம்ம சிந்திப்போம்ல. அப்படியான சிந்தனை வந்து தாத்தா ரெட்டைமலை சீனிவாசனுக்கு வந்திருக்கு. நம்ம பறையன் மகாசன சபையை கட்டி எழுப்ப வேண்டாம், ஆல்ரெடி இங்கே ஆளுமையாக
வந்து நீதி கட்சி இருக்கிறாங்க, அவங்களோட சேர்ந்து அவங்க வந்து ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய ரெப்ரசன்டேட்டிவாக பேசணும்னு சொல்கிறாங்க, அப்போ அவங்களோட இணைஞ்சு வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை நீதி கட்சியில் இணைச்சிக்கிட்டு நீதி கட்சியை வளர்த்தெடுக்கிறதுல பெரும் பங்கு தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களுடைய பங்காக இருந்திருக்கு. அதை ஒட்டி என்ன பண்ணுறாங்கன்னா 1926 36 வரைக்கும் நீதி கட்சியினுடைய அமைச்சரவையில் சட்ட மேலவை உறுப்பினராக தாத்தா இருக்கிறாரு. அப்போ கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் நீங்கள் பார்த்துக்கோங்க, ஒரு 13 வருஷம் கால்குலேஷன் வரும். 13 வருஷம் யார் கொடுத்தா? வெள்ளைக்காரங்க கொடுத்தாங்க, இங்கே இருக்கிறவங்க யாரும் கொடுக்கல. இவருடைய அறிவினால, ஆளுமையினால, ஆங்கில புலமையினால வெள்ளைக்காரர்கள் நியமன முறையில் சட்ட மேலவை உறுப்பினராக நியமித்தாங்க தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களை. இவர் என்ன பண்ணுறாருன்னா 1924 அமைச்சரவை சட்டமன்ற மேலவையில் ஒரு தீர்மானம் போடுறாரு. என்ன தீர்மானம்? நான் இவ்வளோ நாள் ரோட்டில் இருந்து பிரச்சனையை பேசிக்கிட்டு தான், இன்றைக்கி எனக்கு ஒரு அதிகாரம் வந்துச்சு, என் மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்கு எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேசுகிறாருன்னா, என் மக்கள் வந்து இங்கே தெருவில் நடக்க முடியாதுன்னு சொல்கிறான், பொது கிணத்துல தண்ணி எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, 2வது கோவிலுக்குள்ளேயே போக முடியாது ஒரு நிலை இருக்குது, அதனால் சட்டமன்றத்தில் நீங்கள் எல்லாம் நான் தீர்மானம் போடுறேன், எல்லாரும் கையெழுத்து போடுங்கன்னு எல்லாரையும் கையெழுத்து போட வச்சார். சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுறாரு. அந்த தீர்மானத்தை வெற்றிகரமாக 1925 நிறைவேற்றுகிறார். 1925 ஒடுக்கப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள் நீங்கள் தெருக்களில் நடமாடலாம், பொது கிணறுல தண்ணி எடுக்கலாம், கோவிலுக்குள்ளே நுழையலாம். சட்டத்தை யார்? பிரிட்டிஷ்காரன் மூலமா சட்டத்தை நடைமுறைப்படுத்தினவர் தாத்தா ரெட்டைமலை சீனிவாசனார். இதெல்லாம் பண்ண பிறகு நம்ம ஆட்களுக்கு இயல்பாக ஒருத்தர் கொண்டாடணும்னு ஒரு எண்ணம் வரும்ல. அப்போ தான் 1926 அவருக்கு ராவ் சாஹிப்ங்கிற பட்டத்தை கொடுக்குறாங்க. இப்படியெல்லாம் ஒரு விஷயத்த பண்ணிட்டப்பா, இது வரைக்கும் சொன்னவங்க யாருமே பண்ணலை, நீங்கள் பண்ணிட்டீங்க, உங்களை நாங்கள் அங்கீகரிக்கணும், உங்களை கௌரவப்படுத்தணும் அப்படின்னு பட்டம் கொடுக்குறாங்க. அதை தொடர்ந்து சைமன் கமிஷன் வருது. சைமன் கமிஷன் எதுக்கு வருது? பிரிட்டிஷ்காரன் இந்த நாட்டை விட்டு போகிறேன், அதனால் நான் இந்த நாட்டை கொடுக்க போகிறேன், இதனால் இந்த மக்கள் ஆய்வு பண்ணுறதுக்கு ஒரு குழு போடணும், சைமன் தலைமையில் குழு போடுறதுக்கு அனுப்புகிறாங்க. காங்கிரஸ் சைமன் குழுவை எதிர்க்குது. ஆனால் பட்டியலின பிரதிநிதிகளினுடைய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அன்றைக்கி சைமன் குழுவை வரவேற்கிறாங்க. சைமனே நீ வா, நீ வந்தாவது எதனா எங்களுக்கு பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்கிறாங்க. அப்புறம் எல்லாரையுமே வந்து இஸ்லாமிய தலைவர்களை, சீக்கிய தலைவர்களை, அப்புறமா கிறிஸ்தவர்களை, பட்டியலினத்து பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களை, தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களை எல்லாரும் லண்டனுக்கு வாங்க, நாட்டினுடைய விடுதலைக்காகவும் இந்த சமுதாய புனரமைப்புக்காகவும் மறுசீராய்வுக்காகவும் நம்ம எல்லாம் கூடி பேசுவோம், எல்லாரும் லண்டனுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்கிறோம். வட்டமேசை மாநாட்டுக்கு போகிறாங்க. வட்டமேசை மாநாட்டுக்கு போகும்பொழுது அங்கேயும் ஒரு குட்டி கலடா பண்ணுறாப்புல. நமக்கு கிடைக்கிற சான்ஸ் எல்லாம் சரியாக பயன்படுத்தினோம். எல்லாரும் சொல்லுவாங்க, நீ ரொம்ப வந்து திமிரா பேசுகிற அப்படின்னா என்ன ஒருத்தர் இவர் வரலாறை படித்த பிறகு நம்மளாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அந்த ஜீன் தானே நமக்கு அது இல்லைன்னா தானே நம்ம வருத்தப்படணும். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய கோர்ட்டில் நம்ம ஆளுங்க அப்போவே வந்து கோட் ஷூட் போட்டு கெத்தாக இருந்தவங்க தான். அப்போ கோர்ட்டில் வந்து நான் வந்து ஒரு தீண்டத்தகாதவன் அப்படின்னு ஆங்கிலத்தில் எழுதிட்டு போகிறாரு. அப்போ 5ஆம் ஜார்ஜ் மன்னர் அதை நோட் பண்ணி, நிலுப்பா நீ ஏதோ உன் பாக்கெட்டில் எழுதியிருக்கிற, என்ன விஷயம் அது சொல்லு. எதுக்கு அதை எழுதுறாருன்னா அட்டென்ஷனை கிரியேட் பண்ணுறாரு. எனக்கு இப்படி பிரச்சனை இருக்குது, இதை சொல்கிறதுக்கு தான் நான் வந்தேன், நான் ஆப்பிரிக்கா போயிட்டு அப்புறம் தென்னாப்பிரிக்கா போயிட்டு நான் வேறு டைமென்ஷனில் மாறிட்டேன், எனக்கு இப்போ ஒரு பிரச்சனை வந்து இருக்குது, அதை உனக்கு நான் நேரடியாக கன்வே பண்ணணும், என்னை கூப்பிட்டு பேசு அப்படின்னு ஒரு சிக்னல் கொடுக்குற விதமாக, தன்னுடைய பிரச்சனையை சொல்கிற விதமாக அவர் வந்து எழுதினார். அப்போ 5ஆம் ஜார்ஜ் மன்னர் வந்து என்னென்னு கூப்பிட்டு கேட்குறாரு. இங்கே நடக்கக்கூடிய அவலங்களை, சாதி இந்துக்களாக இருக்கட்டும், இல்லை மேல்தட்டுன்னு சொல்லக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய பண்ணக்கூடிய அட்டூழியங்களை புட்டு வைக்கிறாரு. உங்களுடைய சமஸ்தானங்கள்லையும் பாபுஜிகள்லையுமே உங்களுடைய அரசியல் முடிஞ்சு போகுது, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களை பற்றி நீங்கள் சிந்திக்க தவறிட்டீங்க அப்படிங்கிறத வலுவாக அவர் வந்து 5ஆம் ஜார்ஜ் மன்னர்கிட்ட வைக்கிறாரு. அப்போ 5ஆம் ஜார்ஜ் மன்னர் என்ன கேட்குறாருன்னா, ஒருவேளை தீண்டப்படாதவன் வந்து கீழே விழுந்துட்டா கூட யாரும் தூக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாரு. அவர் வந்து அறியாமையில் கேட்குறாரு, இப்படிலாம் நடக்குதா அப்படிங்கிற பொருள்படுற விதமாக கேட்குறாரு. அப்போ தாத்தா சொல்கிறாரு, கீழே என்னங்க, கீழே நான் செத்தா கூட எங்கள் சமூகத்துக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க, செத்தா மருத்துவமனை கூட கூட்டிகிட்டு போக மாட்டாங்க அப்படின்ற அளவுக்கு தன்னுடைய சமூகம் இந்த மண்ணில் படக்கூடிய பிரச்சனைகளை 5ஆம் ஜார்ஜ் மன்னனுக்கு உணர்த்துற விதமாக சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல், இந்த நாட்டில் வந்து ஒரு விடுதலைன்னு நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் அது யாருனுடைய விடுதலையிலிருந்து தொடங்கணும் அப்படின்னா ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய விடுதலையிலிருந்து தான் தொடங்கணும், ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய விடுதலைன்னு தான் தொடங்கணும். அப்போ அவங்களுக்கான அரசியல் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி தாத்தா என்ன பண்ணுறாருன்னா, தமிழ்நாட்டில் அதாவது வட்டமேசை மாநாட்டுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாருன்னா, 74 பெயர்களில் வந்து இங்கே பட்டியலின மக்கள் வந்து பிரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இது ஒரு முக்கியமான வரலாறு. அதாவது இங்கே பல்லர், பறையர், அருந்ததியர், சக்கிலியர், தேவேந்திரர், வண்ணார், குதிரை வண்ணார் இப்படின்னு 74 பெயர்களில் அடையாளப்பட்டுக்கிட்டு இருந்தார். இவர் என்ன பண்ணுறாரு,
பறையன்னு அரசியல் பண்ணணும்னு நினைச்சவர், பறையன்னு இதழ் நடத்தின அவர் என்ன பண்றாரு, என் மக்களெல்லாம் ஒரு குடையின் கீழே நான் ஒன்று திரட்டணும், அதனால இவங்களை தனித்தனியா பிரித்தாளுவதற்கு ஆதிக்க சாதிகளோ இல்ல மற்றவர்களோ அரசியல் செய்வதற்கு எதிர்காலத்துல வாய்ப்பு இருக்கு, அதனால இந்த மக்களை ஒற்றை பெயரின் கீழே தான் அழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை முன்மொழிகிறாரு. அதுதான் ஆதி திராவிடர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆதி திராவிடர்ங்கிற பேர்ல தான் இந்த 74 பெயர்களை கொண்ட பட்டியல் பிரிவுகள் வந்து நீங்க அழைக்கணும், ஆதி திராவிடர்ங்கிற பேர்ல தான் அழைக்கணும் அப்படின்றது. அப்போ அதே லண்டன் 5ஆம் ஜார்ஜ் மன்னர்கிட்டையும் சொல்றாரு, எங்க ஆதி திராவிடர் மக்களுக்கு முழு சுதந்திரம் கிடைக்கணும், அது மட்டும் இல்லாமல் இந்த மக்களினுடைய விடுதலை தான், இந்த மக்களினுடைய சுதந்திரம் தான் ரொம்ப முக்கியமாக இங்கே பார்க்கப்படுது, நீங்கள் பொதுவாக யார் கையிலையும் கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் திரும்பவும் பழைய நிலைமைக்கு தான் இருக்க வேண்டியது இருக்கும், அது மட்டும் இல்லாமல் வந்து சமூகத்தில் எங்களுக்கான அதிகார பகிர்வு ரொம்ப முக்கியம் அப்படின்னு தன்னுடைய குரலை வலுவாக பதிவு பண்ணுறாரு. ஒரு எவ்வளோ பெரிய பெருந்தன்மையான நபருன்றதுக்கு இந்த இடம் வட்டமேசை மாநாடு நமக்கு உணர்த்தும். நம்ம தலைவர்கள் வந்து எவ்வளோ இணக்கமாக இருந்திருக்கிறாங்க, ஒரு முரண்பாடுகள் இல்லை, வயசில் சின்ன பையன், அரசியல் களத்தில் சின்னவர் அப்படின்ற எந்த புறக்கணிப்பும் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் அவர்கள் பண்ணலை. மாறா என்ன சொல்கிறாருன்னா, இந்த கோரிக்கைகள்லாம் சொல்லிட்டு என்னை விட ஆளுமையாக இந்த சமூகத்துக்காக உழைக்கணும்னு சொல்லிட்டு துடிப்பு மிக்க இளைஞராக திரு அம்பேத்கர் அவர்கள் இருக்கிறாரு, என்னுடைய நேரத்தையும் நான் திரு அம்பேத்கருக்கே கொடுக்குறேன். என்னுடைய நேரத்தை யாருன்னா விடுவாங்களா, தனக்கு கிடைக்கிற சான்ஸை விட மாட்டாங்க. அப்போது இதனுடைய தொடர்ச்சி தான் அவர் அமைச்சர் பதவியை தூக்கி எறிஞ்சது கூட. ஒரு நேரத்தை கொடுக்குற அளவுக்கான பண்பு இவர்கிட்ட இருக்குது. அப்போ ஒரு மக்களுக்கான ஒரு மசோதாவை நிறைவேற்ற முடியலன்னா அந்த அமைச்சர் பதவியை தூக்கி எறியணுங்கிற இன்னொரு பண்பு அவர் இடத்துல இருக்குது. அப்போது பண்பானவர்கள்ன்றதுக்காக இதை நான் கோடிட்டு சொல்ல வேண்டியது இருக்குது. அதுக்கடுத்து பாபா சாஹேப் அம்பேத்கர் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் நடந்த வரலாறு உலகம் அறியும், ஆனால் முழு வரலாறு இங்கே பெரும்பான்மையாளர்களுக்கு யாரும் தெரியாது. அப்போ அதில் வந்து திரு காந்தி அவர்கள் வந்து காங்கிரஸும் காந்தியும் முதல் வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்கல. முதல் வட்டமேசை மாநாட்டில் வந்து இந்த மக்களினுடைய பிரச்சனைகளை ஒரு நாயை விட புழுக்களை விட இந்த மக்கள் இந்த மண்ணில் இருக்கிறாங்க, நடத்தப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கருப்பின மக்களை கூட டச் பண்ணிடுவாங்க, ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தீண்டப்படாத மக்களை ஒருத்தர் தொட்டு கூட பேச மாட்டாங்க, தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. அப்போ ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைகளுக்கான உரிய தரவுகளோட இவரோட வாதங்களை முன்வைக்கிறாரு, தர்க்க ரீதியாக வாதங்களை முன்வைக்கிறாரு. பிரிட்டிஷ்காரங்களுக்கு வந்து அம்பேத்கர் சொல்கிறது வந்து சரிதான் அப்படிங்கிற உணர்வை அவருடைய வாதங்கள் மூலமாக அவர் வந்து நிரூபிக்கிறார். அப்போ இவர் என்ன கேட்குறாரு, எங்களுக்கு இரட்டை வாக்குரிமை வேணும், தனி ரிசர்வேஷன் வேணும் அப்படின்ற முழக்கங்களை வைக்கிறாரு. அதை ஒட்டி வெள்ளைக்காரங்களும் அதை கொடுக்கறதுக்கான இந்த பிரச்சனைகள் உள்வாங்கிக்கிட்டு கொடுக்கறதுக்கான மனநிலைக்கு வந்துடுறாங்க. முதல் வட்டமேசை மாநாட்டில் காங்கிரஸும் காந்தியும் புறக்கணிக்கிறாங்க, பங்கெடுக்கல, வந்துடுறாங்க. தாத்தாவும் பாபா சாஹேப் அம்பேத்கரும் வந்துடுறாங்க. தாத்தாவுக்கு என்ன பண்ணுறாங்க, வெள்ளைக்காரங்கிட்டே நீ போயிட்டு இப்படிலாம் போய் பேசிட்டு வந்துட்டப்பா, உனக்கு ராசாய்க்கு மட்டும் பத்தாதுப்பா, ராவ் பகதூர் பட்டமும் நாங்கள் கொடுக்குறோம், நீ இவ்வளோ பெரிய இந்த சமூகத்துக்காக பங்காற்றுற அப்படின்னு இந்த சமூக தலைவர்கள் ஆங்கிலேயர்கள் எல்லாமே கொண்டாடி அவருக்கு வந்து ராவ் பகதூர் அப்படிங்கிற பட்டத்தை 1936 கொடுத்துருக்குறாங்க. அப்போ முதல் வட்டமேசை மாநாட்டில் என்னென்ன நடந்தது அப்படின்ற கேள்வி எல்லாரும் கேட்குறாங்க. காங்கிரஸுக்கும் காந்திக்கும் வந்து உளவியல் சிக்கல் வருது, சமூக பிரச்சனை நடக்கும்னு தோணுது. வெள்ளைக்காரங்க வந்து தாத்தாவும் பாபா சாஹேப்பும் கேட்டதை கொடுத்துட போகிறாங்க, அதனால் நீங்கள் உடனடியாக போங்க அப்படின்னு 2வது வட்டமேசை மாநாட்டில் தான் காங்கிரஸினுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய திரு காந்தி அவர்களும் சரோஜினி அவர்களும் பங்கெடுக்கிறாங்க. அங்கே வந்துட்டு திரு காந்தி சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கிறது பெருமளவில் இங்கே யாருக்குமே தெரியாது. உண்மை வரலாறுன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து சொல்ல வேண்டியது தான். இன்றைக்கி அவர் மகாத்மாவாக போற்றப்படுகிறார், ஆனால் அந்த நேரத்தில் அவர் ஒரு அரசியல் செய்தார்ல, அந்த அரசியலை வந்து இங்கே பொது சமூகத்துக்கு சொல்ல வேண்டியது இருக்குல்ல. அவர் வந்து இந்த நாட்டை வந்து வெள்ளைக்காரர்கள் சுதந்திரம் கொடுக்க போகிறேன்னு சொல்லும் போது 2வது வட்டமேசை மாநாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, நீ இஸ்லாமியர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் கொடுக்கக்கூடிய பிரதிநிதித்துவத்தை கூட நான் ஏற்றுப்பேன், ஆனால் நீங்கள் தீண்டப்படாத மக்களுக்கு நீ கொடுக்கக்கூடிய பிரதிநிதித்துவத்தை நான் ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டேன், அதனால் நீ கொடுக்கக்கூடாதுன்னு பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாரு. இந்துக்களை வந்து பிளவுபடுத்துகிற மாதிரி இன்னும் நிறைய வசனங்கள் இருக்குது, அவங்களுக்குள்ள நடந்த உரையாடல்கள் இருக்குது. நம்ம வந்து ஒரு தலைவரை இன்றைக்கு ஒரு சமூகமே இன்றைக்கு கேள்விக்குள்ளாகப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கியவர் தான் திரு காந்தி அவர்கள். அதனால் இன்றைக்கி அவரை வந்து சிறுமப்படுத்தணுங்கிற எண்ணம் நமக்கு கிடையாது, ஒரு வரலாறை சொல்ல வேணுங்கிற ஒரு நோக்கம் இருக்குல்ல, அந்த வரலாறை தான் நம்ம சொல்கிறோம். அப்போ நிறைய முரண்பாடுகள் வருது. இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய முதல் தடையாக இருந்தவர் திரு காந்தி தான், மாற்று கருத்து கிடையாது. அப்போ இவங்களுக்கு கொடுக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டை எடுக்கிறாரு. அங்கே சொல்லிட்டு 2வது வட்டமேசை மாநாட்டில் சொல்லிட்டு இவர் வராரு. வந்த உடனே கைது பண்ணுறாங்க. நீ பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராகவே நீ பேசிட்டு வந்துடுவியா அப்படின்ட்டு கைது பண்ணுறாங்க. எராவாடா சிறையில் தூக்கின்னு போயிட்டு போடுறாங்க.
என்ன பண்ணுறது? காங்கிரஸ் ஐயோ இந்துக்கள்லேருந்து ஒரு பிரிவை பிரித்து தீண்டப்படாத மக்களுக்கு தனி ரிசர்வேஷனு இரட்டை வாக்குரிமையெல்லாம் கொடுத்துட்டா அவ்வளோதான், நீ முதல்ல வந்து எப்படியாச்சும் பண்ணு அப்படின்னு இவருக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க அன்றைக்கி இருந்த ஆதிக்க சாதிகள் எல்லாமே. அப்போது இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உண்ணா நோன்பு வைக்கிறாரு, சிறையில் வந்து உண்ணாவிரதத்தை கடைபிடிக்கிறாரு. இந்த மாதிரி அம்பேத்கர் கேட்டதுக்கும் தாத்தா கேட்டதுக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு எல்லாருக்கும் கடிதம் எழுதுறாரு. ராம்சே மெக்டர்னல்லேருந்து எல்லாருக்குமே கடிதம் எழுதுறாரு. எங்கேயும் எந்த வேலையும் நடக்கலை. இப்போ இதுக்கு என்ன தான் பண்ணுறது? இது நடக்கணும் அப்படின்னா தன் உயிரையே நடக்கக்கூடாதுன்னா தன் உயிரையே பணைய வைக்கணுங்கிற முடிவுக்கு வராரு. இன்னும் ரொம்ப கடுமையாக மேற்கொள்கிறாரு. அப்போ ஏற்கனவே தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களுக்கும் திரு காந்தி அவர்களுக்கும் தென்னாப்பிரிக்காவில் நல்ல நட்பு இருந்ததுல, அந்த நட்பு ரீதியாக வந்து இவர் உள்ளே போகிறாரு. ஏன்பா இப்படி அநியாயம் பண்ணுற, இந்த மக்களெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் படுபாதக செயலெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, நீ அதெல்லாம் ஒருபோதும் கேட்கல, ஆனால் இன்றைக்கி இந்த மக்களுக்கு சில உரிமைகள்லாம் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாங்க பிரிட்டிஷ்காரங்க, நீ அதெல்லாம் தடுக்கிறதுக்கு வந்து நீ நிற்கிறியே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்டப்போ அவர்கிட்ட எதிர்வாதங்களாக வந்து திரு காந்தி அவர்கள் முன்னுக்கு பின்னான முரண்பாடுகள்லாம் வைக்கிறாங்க. இன்றைக்கெல்லாம் நம்ம ஒரு தலைவரை பார்த்துட்டு வந்தால் மீடியாக்கள் போயிட்டு நம்ம நிற்போம், என்ன சொன்னாங்க என்ன பேசுனீங்கன்னு கருத்து கேட்போம். அன்றைக்கி அப்படி கிடையாது. அதனால் தாத்தாவை எல்லாரும் கேட்குறாங்க, சமூக பிரதிநிதிகள்லாம் கேட்குறாங்க, பயங்கரமாக கோவப்படுறாரு. இப்போ அவர் யாருப்பா அவர் ஹரிஜன்னு என் மக்களுக்கு பேர் வைக்கிறதுக்கு? இன்றைக்கி ஹரிஜன்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, அன்பார்லிமெண்ட் வேர்டு. அவர் யாருப்பா என் மக்களுக்கு ஹரிஜன்னு பேர் வைக்கிறதுக்கு? ஹரிஜன்னு பத்திரிக்கை நடத்துகிறாருப்பா, பத்திரிக்கை நடத்தி ஒழுங்காக ஒரு விஷயத்தை ஒழுங்காக சொல்கிறாராப்பா, ஏடாகூடமான விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. இவர் இந்த மக்களை வந்து இன்னும் இவர் வேணா ஒரு பெரிய குழியை தோண்டி இந்த ஹிட்லர் பண்ண மாதிரி எங்களெல்லாம் சாகடிக்க சொல்லிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய கோவத்தை வந்து வெளிப்படுத்திட்டு வராரு. அதன் பின்னோட இதனுடைய மூலகர்த்தா தலைமையாக இருந்தவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் தான். இது அதாவது பட்டியலின சமூக தலைவர்களில் பெரும்பான்மையானவர்கள் வந்து சிறைக்கு போன வரலாறு கிடையாது. இந்த மக்களுக்கான உரிமைகளுக்காக அவர்களுடைய விடுதலைக்காக போராட்டத்தையும் ஆர்ப்பாட்டத்தையும் நடத்தி பெரும்பான்மையானவர்கள் சிறைக்கு போன வரலாறு கிடையாது. அதில் முதன்மையானவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் சிறைக்கு போனதே கிடையாது. எல்லாத்தையும் அறிவு சார்ந்து சட்டம் சார்ந்து பெற்றுக் கொடுத்திருக்கிறார். ரத்தம் சிந்தியோ போராட்டம் நடத்தியோ ஆர்ப்பாட்டம் நடத்தியோ பெற்றுக் கொடுக்கலாம். சிறைக்கே போகாத ஒரு தலைவர் சிறைக்கு பார்வையாளராக போறாரு. திரு காந்தி அவர்கள் இடத்துல பேசுறாரு. சேம் தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களுக்கு என்ன உரையாடல் நடந்ததோ அதே உரையாடல்கள் இவருக்கும் அவருக்கும் நடக்குது. என்னங்க திரு காந்தி நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது ஃபைனல் நோட் என்ன சொல்கிறாருன்னா, திரு காந்தி அவர்கள் என் உயிர் அல்லது பிரதிநிதித்துவம் ரெண்டில் எதுன்னு முடிவு பண்ணுங்க. ஆல்ரெடி இவர் வந்து உண்ணாவிரதம் இருக்கிற டைம்லேயே வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து காந்தியினுடைய உயிர் வந்து போயிடும், அதனால் நீங்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க, ரத்த காடாக இருக்குது. அப்போ ஒருவேளை வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய நிலைமையை நான் இன்னைக்கு நம்ம அதெல்லாம் அந்த வரலாறுலாம் படிக்கும் பொழுது நம்மளாலாம் நிம்மதியாக இருந்துட முடியாது. ஒரு கத்திக்கு ரெண்டும் பக்கமும் கூர்மை, நடுவில் நிற்கிறாரு. இந்த பக்கம் காந்தியினுடைய உயிரை காப்பாற்றணும்னு இந்த பக்கம் விழுந்தால் இந்த மக்கள் படுகொலைக்கு சமம். இந்த மக்கள் வேணும் அப்படின்னு இந்த பிரதிநிதித்துவம் பிரிட்டிஷ்காரங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிற இந்த பிரதிநிதித்துவம் வேணும்னு இந்த பக்கம் நின்னாலும் இந்த மக்கள் தான் பாதிக்கப்படுவோம். ஏன்னா திரு காந்தி உண்ணா நோன்பு கைவிட போகிறதில்ல. அவருடைய மேபி அவர் இறந்து போனாலும் இந்த மக்களுக்கான தாக்குதல்கள் கொடூரமாக இருக்கும், ரத்த காடாக இருக்கும். அப்படிங்கிறத எந்த பக்கம் சாயறது, எந்த பக்கம் பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறதுங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலை. வெள்ளைக்காரங்கிட்ட பேசி சண்டை போட்டு புரிய வச்சு தர்க்க ரீதியாக வாதம் பண்ணி வெற்றி பெற்ற ஒரு விஷயத்த, கைக்கு கிடைச்ச ஒரு விஷயத்த கை மீறி போகுதுன்னும் போது அந்த உணர்வை ஹேண்டில் பண்ணுறது இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இந்த பெரியார் அவர்கள் அவருக்கு கடிதம் எழுதுறாரு. திரு காந்தியோட உண்ணா நோன்புக்கெல்லாம் நீங்கள் பயப்படாதீங்க திரு அம்பேத்கர், நீங்கள் வந்து நம்ம மக்களினுடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் அந்த நிலைப்பாட்டில் தெளிவாக இருங்க, இரட்டை வாக்குரிமை தனி தொகுதி முறையில் நீங்கள் நிலையாக இருங்க அப்படின்னு கடிதம் எழுதுறாரு. ஆனால் முடியாது, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மக்களை வந்து பலி கொடுக்கறதுக்கு ஒரு அறம் சார்ந்து வாழக்கூடிய ஒரு தலைவரால் முடியுமா? முடியாது. அப்போ அன்னைக்கு வந்து கையெழுத்து போடப்படுது. வெள்ளைக்காரன் வந்து நமக்கு கொடுத்த சலுகைகள் வந்து இவ்வளோ அரசியல் சலுகைகள், அரசியலில் பிரதிநிதித்துவம்ங்கிறது, அரசியல் அதிகாரத்தில் பங்கீடுங்கிறது இந்த அளவுக்கு. ஆனால் பூனா ஒப்பந்தம்ங்கிறது நமக்கு இவ்வளோ தான். அப்போ இதுதான் ஓகே. அந்த பூனா ஒப்பந்தம் தான் இன்றைக்கி நம்ம சட்டமன்றத்துலேயும் நாடாளுமன்றத்துலேயும் ரிசர்வேஷன் தொகுதிகள் இருக்கு இல்லையா, அந்த தொகுதிகள் அந்த பூனா ஒப்பந்தத்தின் மூலமாக தான் கிடைக்குது. அப்போது கடுமையான கோபத்தில் ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களும் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களும் அந்த பூனா ஒப்பந்தத்தை முடிச்சுட்டு வெளில வராங்க. ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய பிரதிநிதிகளினுடைய தலைவர்களாக இருந்தவங்க ஒவ்வொருத்தரும் இந்த வரலாறுகள்லாம் ஏதோ நம்ம வந்து டச் பண்ணி சொன்ன ஒரு குறுகிய வரலாறு தான். உண்மையான வரலாறுகள்லாம் நம்ம படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா
அவர்களுடைய விழா எலும்பை உடைச்சு தான் இந்த மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க. விழா எலும்பு தேயிற அளவுக்கு உழைச்ச தலைவர்கள் வந்து இந்த மக்களுக்காக உழைச்ச தலைவர்கள். அப்போ கருப்பி, புரட்சிசை, ஒன்று சேர்னு சொன்னதெல்லாம் சும்மா சொல்லலை. அறம் சார்ந்த அரசியல் பண்ணணும், நம்ம அதிகாரத்துக்கு போகணும், நம்ம அதிகார பகிர்வில் இருக்கணும், நமக்கான பகிர்வு இருக்கணும், ஒற்றை குடையின் கீழே இருக்கணும்னு தான் தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் அவர்கள் ஆதி திராவிடருங்கிற பெயரில் பண்ணார். அப்போ ஒற்றை குடையின் இருக்கணும்னு தான் தமிழ் அன்னைக்கு எஸ்சி எஸ்டிங்கிற பட்டியல் கிடையாது. அப்போ எல்லாரையுமே ஒரு பட்டியலை இணைக்கணும்னு பாபாசாஹேப் அம்பேத்கர் அவர்கள் நினச்சாங்க. நமக்குள்ளே எந்த பிரிவினையும் வந்துடக்கூடாது அப்படின்னு நினச்சாங்க. அப்போ அதை ஒட்டி இந்த பூனா ஒப்பந்தங்கள்லாம் முடியுது. அவங்கவுங்க அவங்களுடைய அரசியலை பார்க்க போகிறாங்க. தாத்தாவுக்கு 1936 திருவி கல்யாண சுந்தரனார், தமிழ் தென்றல்னு சொல்லக்கூடிய திருவி கல்யாண சுந்தரனார் வந்து திராவிட மணி அப்படிங்கிற இன்னொரு பட்டத்தை கொடுக்குறாரு. இந்த சமூகத்துக்கு ஆற்றிய பங்குங்கிறது மிகப்பெரிய பங்கு. அதுக்கெல்லாம் வந்து இன்னைக்கெல்லாம் வந்து அது ஒரு சாதாரண விஷயமா தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அன்னைய தேதிக்கு வந்து பட்டங்கள் கொடுப்பதுங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம். அப்போது திருவி கல்யாண சுந்தரனார் வந்து திராவிட மணிங்கிற பட்டம் கொடுக்குறாரு. அப்போது தன்னுடைய வாழ்நாள் முழுக்க ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய பிரச்சனைகளை பேசக்கூடிய ஒரு வலுவான குரலாக தான் தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் அவர்கள் இருந்தாங்க. அதை ஒட்டி அவருடைய இறப்பு வந்து 1945 செப்டம்பர் 18 அவர் இயற்கை எழுதுகிறாரு. அவருடைய உடல் வந்து நம்ம ஓட்டேரி சுடுகாட்டில் நல்லடக்கம் செய்யப்படுது. இதுதான் அவருடைய நீண்ட வரலாறு. இது எந்த அளவுக்கு சுருக்கி பார்வையாளர்களுக்கு புரியணுமோ, இன்றைய இளைஞர்களுக்கு புரியணுமோ, சுருக்கமாக நான் சொல்லியிருக்கிறேன். என் நினைவு கேட்டி இதில் ஏதாவது பிழைகள் இருக்கலாம், இல்லாத செய்திகளை விட்டு இருந்திருக்கலாம். அடுத்தடுத்த இதில் நம்ம சொல்லிக்கலாம். அதுக்கான வாசிப்புகளை ஏற்படுத்தணுங்கிற ஒரு வீடியோவாக தான் நான் இதை பார்க்குறேன். கண்டிப்பாக இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தது மிக்க நன்றி. நன்றி. Hola! Vacation to Thailand starts from 19,999 only. GT Holidays. Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar.